ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் வந்து பார்ப்போம். இப்படி ஸ்டோரிஸ் பார்க்குறப்ப வந்து நம்மளால் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது மெசேஜ் வந்து அனுப்பிக்கொள்ள முடியும். இல்லாட்டி வந்து இந்த இடத்துல லைக் ஐக்கனை வந்து கொடுத்து நம்மளால் அந்த ஸ்டோரியை வந்து லைக் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து இந்த லைக் பட்டன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி வந்து லைக் பட்டன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஸ்டோரிஸில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மறக்கான சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஸ்டோரிஸ்க்கு வந்து உங்களால் லைக் பண்ண முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களாச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கொடுத்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா லொக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து லொக் அவுட் ஆகிட்டு திரும்ப உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறனாலையுமே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்டோரிஸில் வந்து லைக் பண்ணுற ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இடத்துல சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் போஸ்ட் அப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்பி இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டும் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் வந்து 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டா இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு காட்டும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரிஸில் வந்து லைக் பண்ண முடியலை அப்படின்றத வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சால் உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்தும் அப்லோட் பண்ணுங்கள். சரியா? அதாவது ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அப்லோட் பண்ண அப்புறமா வந்து இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் வந்து அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனையுமே லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஸ்டோரிஸ்க்கு வந்து லைக் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாட்டி இல்லாட்டி ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.